சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ஸ்ரீதிகா. அந்த வகையில் ஸ்ரீதிகா நாதஸ்வரம் சீரியலை தொடர்ந்து சன் டிவியில் பல சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க கூட மகாராசி சீரியலில் ஹீரோவாக நடித்த ஆரியனை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரியனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு விவாகரத்தும் ஆகிடுச்சு. அந்த வகையில் ஆரியனும் சன் டிவி சீரியல் நடிகையான நிவேதிதாவை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆரியன் திருமணத்திலையும் ஸ்ரீதிகா தன்னோட கணவர் கூட கலந்திருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் முதல் திருமண வாழ்க்கையில இருந்து விலகி இரண்டாவதா இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சனால தான் முதல் திருமணத்திலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளும் பரவி வந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் ஸ்ரீதிகாவும் ஆரியனும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நாங்க ரெண்டு பேருமே எங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையில இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆரியனும் சரி ஸ்ரீதிகாவும் சரி இவங்க ரெண்டு பேருமே தங்களோட முதல் தம்பதிகள் பத்தி எந்த இடத்திலுமே குறை சொன்னதே கிடையாது. இந்த நிலையில ஸ்ரீதிகா மற்றும் ஆரியன் இவங்க ரெண்டு பேரும் நாங்க கர்ப்பமா இருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நேற்று தன்னோட ஃபேன்ஸ்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரியனும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய சக்தியோட பெரிய பொறுப்பு வருது. எங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களோட அளப்பரிய அன்பு மற்றும் ஆதரவோட எங்கள் பயணம் தொடர்கிறது. அதனால நாங்க இப்போ பெற்றோராகி நம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பகுதிக்குள் நுழைகிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அனைத்து ஆசீர்வாதங்களோட நாங்க கர்ப்பமா இருக்கிறோம் அப்படிங்கிறத மிகுந்த மகிழ்ச்சியோட உலகத்துக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கு சமூக ஊடக நண்பர்களும் குடும்பத்தினரும் நிபந்தனையற்ற அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் ஆரியன் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த தம்பதிக்கு பல பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க.